ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா போயா பாஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ போய் பார்த்துருவோமா? வாங்க இப்போ போகலாம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வந்து பார்ப்போம். முதல்ல வந்து இந்த M1 இது வந்து ஒன்று தராங்க. இது அப்புறம் வைப்போம். இது பாருங்கள், அக்கா புட்டில் பாருங்கள் கைஸ், சூப்பராக இருக்குது. அது என்ன ஆடு மாதிரி ஒன்று சுற்றுது பாருங்கள். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அந்த ஆடு மாதிரி சுற்றுறது. சட்டையில் வந்து அந்த பேக்கெட் எஃபெக்ட் இருக்குது. எஃபெக்ட் வந்து நான் மாதிரி இப்போ அந்த காலுக்கு தான் அந்த எஃபெக்டா, அந்த பூச்சி போகிற எஃபெக்டா? ஓகே. அப்புறம் அந்த ஷூவில் ஒரு எஃபெக்ட் இல்லை. மாஸ்க்கு நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு ஆடி எஃபெக்ட், அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன அடுத்து M1 அப்புறம் இதெல்லாம் இருக்குது. அது இந்த எமௌண்ட் எக்ஸ்ட்ரா எமௌண்ட் அந்த பேஜெல்லாம் அடுத்து வாங்க. அடுத்த லெவல் 10வது லெவலுக்கு போவோம். இதில் வந்து ஒரு லூட் பாக்ஸ் தராங்க. இது லூட் பாக்ஸ் ஃப்ரீ. இந்த பெட்டு பாக்ஸ் தராங்க. பெட்டு நம்ம என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். செலவு பண்ணி அதை கொடுக்கணும். இப்போ மேஜிக் புக்கு தராங்க. அடுத்து 20வது லெவலில் போய் பார்த்தோம்னா பேனர் தராங்க. ப்ரீமியம் போட்டிங்கன்னா அவங்களுக்கு பைக் ஸ்கின் தராங்க. இது நல்லாவே இல்லை, டீமோட ஸ்கின் மாதிரி இருக்குது. 30ல் வந்து உங்களுக்கு ஸ்கை போர்டு தராங்க ப்ரீமியமில். நல்லா இருக்குது அப்படியே ஒரு மாதிரி. அடுத்து 40வது லெவலில் வந்து கிரெனேடு தராங்க. நமக்கு வந்து 500 காயின் தராங்க ஃப்ரீயாக. 50வது லெவல் வந்து பேனர் தராங்க. அப்புறம் பெர்மனண்ட் M249 ஸ்கின்னு தராங்க. மிஷின் கன்று. வேறு என்ன தராங்க? ஏன்னா அங்கே பாருங்களேன், கையில் சும்மா எஃபெக்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிளட் எஃபெக்ட்டு. 60வது லெவலில் வந்து பேட் ஸ்கின். அங்கே பாருங்களேன், பிளட்டு அப்படியே ஊர்ந்து போகிற மாதிரி. உங்களுக்கு பார்க்க அது ஃபயர் மட்டும் தெரியும், ஆனால் அது உண்மையிலே பிளட்டு பேஸ் பண்ணது தான் இது. அப்புறம் 70வது இன்னுமெல்லாம் இந்த மாஸ்க்கை கொடுக்குறீங்க, சரி விடுங்க, ஃப்ரீயாக கொடுத்தா பேக்கில் வச்சுக்கோங்க. காய்ஸ், பேக்கில் பாருங்கள், அந்த ரத்த எஃபெக்ட், வெட்டோடனே ரத்தம் வர மாதிரி இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது காய்ஸ். அடுத்து 80வது லெவலு. இங்கே பாருங்கள், லூட் பாக்ஸ் நல்லா இருக்குது காய்ஸ். அப்படியே இந்த ஆர்ட்டு மேலேருந்து அப்படியே வர மாதிரி கை, உல்ஃப் கை நல்லா இருக்குல்ல கைஸ், நல்லா இருக்குது. கருப்பு கலர் கை வர மாதிரி. அடுத்து 90ல் வந்து எமௌண்ட்டு அப்படியே சுற்றி விட்றியான், ஆடு விடுது, அதை பிடிக்க போகிறேன், பிடிக்காமல் விட்டுட்டான். இதான் எமௌண்ட்டா? ஆனால் பரவாயில்ல, எமௌண்ட் நல்லா இருக்குது, க்யூட்டா நல்லாயிருக்கு. அடுத்து வந்து நான் 100வது லெவலில் போய் பார்ப்போம் காய்ஸ். இதான் காய்ஸ் மெயின் பண்டில். சூப்பராக செஞ்சுருப்பாங்க. பாருங்கள், ஹெட்டை பாருங்கள், ஹெட்டை விட்டுங்க. ஷூவை பாருங்கள், ஷூவை கூட விட்டுங்க. பேண்ட்டை விட்டுங்க. 6 பேக்கை பாருங்கள் எப்படி இருக்குது, வெள்ளை கலரில். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்லேயே சொல்லுங்கள், பார்ப்போம் இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. பாருங்களேன், பின்னாடி பாருங்கள் எஃபெக்ட், என்ன எஃபெக்ட் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ சாதாரணமாக இருக்க படிச்சோம்னா அப்படியே எல்லாமே பிளட் ஆகும். பின்னாடி பிளட் ஆகும், எல்லாமே பிளட் ஆகும். அப்படி சூப்பராக இருக்குது கைஸ் பண்டில். உண்மையிலே இந்த பூயாப்பா சூப்பராக இருக்குது. வாங்க இந்த மைல் ஸ்டோன்ஸ் பாக்ஸில் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். இந்த பண்டெல்லாம் என்ன டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. இந்த பண்டல் இப்போ UMP ஸ்கின்னு என்ன ஃப்ரீ புதுசாக எமௌண்ட்டு. குதிக்கிற எமௌண்ட்டாக நல்லா இருக்குது. என்ன டவுன்லோடே ஆகாமல் இருக்குது. சரி விடுங்க, பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். வாங்க, இன்றைக்கி தானே போயா பாஸ் சொல்லிச்சு. வாங்க லீடர் பிள்ளை போய் எத்தனை பேர் போயா பாஸ் இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பார்த்துருவோம். லீடர் பிள்ளை அதெல்லாம் பண்ணுவாங்க கைஸ். தான் இருக்குது பாருங்கள், உங்களா அதான் போயா பாஸ்ன்னு இருக்குது பாருங்கள் கீழே. அதான் இதான். சரி போயா பாஸ் பாருங்கள். இங்கே பாருங்க, ஃப்ரெண்ட்ஸு வந்து நான் 22வது இருக்கேன். சரி விட்டுருங்க. சரி ரீஜன் போய் பார்ப்போம் வாங்க. லோடாகுது. வந்துருச்சு. யாரா? சஹில் ஆர்வாராடி காய்ஸ். எவ்வளோ காசு போட்டிருக்கான்னு பாருங்க கைஸ். போயா பஸ் எவ்வளோ பாருங்க காய்ஸ். எவ்வளோ காசு கொடுப்பான்னு நினச்சி பாருங்கள். எவ்வளோ காசு கொடுப்பான்னு நினச்சி பாருங்கள். யாரா? டேடி காலிங்கு 407 லெவலில் இருக்கார் இப்போ. டேடி காலிங்கு போடுங்க. வீடியோ எடுக்கும் போது சடனாக டேடி காலிங்க பார்த்தாச்சு. இதில் அடுத்து யார் கம்மியாக போட்டிருக்கான்னு பார்ப்போம் இருக்கிறதுலே. வாங்க போய் பார்ப்போம். என்ன காய்ஸ், நம்ம டாப் உள்ள இருக்கோம். எவ்வளோ போட்டிருக்கான் பார்த்தீங்களா? எவ்வளோ காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் அப்போ அந்த லெவலில் நம்ம போக முடியாது. நம்ம சும்மா போட்டாலே போகுது. நம்ம அப்படியே லெவலில் போக கடைசி தவிர தெரியும். டிஃபால்ட்டாக தான் இருக்குது. என்னடா ப்ரைல் லெவல் 4ல் இருக்கானாவே. எங்கள் ப்ரொஃபைல் போய் பார்ப்போம் நம்ம. மெல்லப்பூ. அது ஒரு மாதிரி எல்லா வேலை. சரி, ஐடி அப்படி தான் போய் பார்ப்போம். 8 லெவலு. ஓகே. நல்லா இருக்குது. ஜோக்கு ஒரு பண்ணி வச்சுருக்கேன். பேண்ட் டவுன்லோட் ஆகலை, ஐவில் நிமிஷம் டவுன்லோட் ஆகலை. அதான் நான் பார்த்தேன், என்னடா அப்படின்னு இருக்கு. நினச்சேன். இது M4A1 வச்சுருக்கேன் கையில். இந்த வந்துருக்கு. அப்புறம் அந்த ஐவில் நிமிஷம் டவுன்லோட் ஆகுதா ஆயிடுச்சு. இப்போ பேண்ட்டை டவுன்லோட் பண்ணுவோம். ஃபேஸ் பெயிண்ட் என்ன டவுன்லோட் ஆகலை. ஃபேஸ் பெயிண்ட் டவுன்லோட் பண்ணிடுவோம். அப்படியே வெளியே போய்ட்டு இப்போ ப்ரொஃபைலுக்குள்ளே பண்ணால் சூப்பராக இருக்கும்.
ஸ்டாரோட அரையல் நிமிஷம் வச்சுருக்கான் அடுத்து ஓ சிஎஸ்ஆர் அப்படி வச்சு இவ்வளோ ஏறி கேம்பில் வச்சுருக்கா கைஸ் எமௌண்ட்டை பாருங்கள் M1014 எமௌண்ட்டு அப்புறம் அந்த எக்ஸமேட்டோடது இது ஃபெமாஸோடது அது மேலே இருக்கிறது யூஎம்பி அடுத்து இருக்கிறது என்ன அமௌண்ட்டுன்னு தெரில அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பேரடாக்ஸ் அமௌண்ட்டு அதுக்கடுத்து இருக்கிறது வந்து இந்த அமௌண்ட்டு அடுத்த அமௌண்ட்டு தெரில கைஸ் அது அவ்வளோவா தெரில எனக்கு அந்த அமௌண்ட்டு எனக்கு அந்த அமௌண்ட்டு இந்த ஸ்கார்பின் போட்டிருக்க அமௌண்ட் அப்படின்னு சொன்னேன் அது தான் தெரியுமே தெரில ஆனால் விஸ்லிஸ்ட்டில் போய் வைப்பேன் விஸ்லிஸ்ட்டில் ஒன்றுமே இல்லையா விஸ்லிஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை கன்னில் பார்த்தீங்கன்னா மேக்டன் தான் இவன்கிட்ட ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு இப்போலேருந்து இவன் தான் டாப்பில் இருக்கான்னு வச்சுக்கோங்க விடுங்க விஸ்லிஸ்ட்டில் போய் பார்ப்போம் விஸ்லிஸ்ட்டில் ஃப்ரீ பண்டில் டாப்பில் இருக்குது காய்ஸ் வீக்லிலி அதான் இருக்குது மந்த்லி மட்டும் அதான் இருக்குது ஜோக்கர் இருக்குது ஃப்ளவர் அமௌண்ட் இருக்குது இதில் இந்த கோல்டு வால்ட் அமௌண்ட் இருக்குது அப்புறம் இந்த அரையல் அனிமேஷன் ஃப்ரீயாக இருக்குது அப்புறம் இது இருக்குது இந்த ப்ரீமியம் பண்டல் இருக்குது வேறு என்ன இருக்குது ஜாஸ் பேண்ட் கைஸ் ஜாஸ் பேண்ட் கிளாசிக் ஜாஸ் பேண்ட் இதில் தான் இருக்குது இது வந்து ஓல்டு பிளேயர்ஸ் கொடுக்குறோம் இது வந்து பிக் பாஸ் அரையல் மிஷனு இது டெவில் மூ எமௌண்ட்டு இது மாஸ்க் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன்டா இது இல்லாமடா இதில் இருக்கு இன்னும் ஊக்காங்க பாருங்க கைஸ் ஊக்காங்கலாம் இதில் இருக்கான் பரவாயில்லையே ஊக்கம் அத்தனை பேர் பிடிக்குது போலையே வாங்க இதான் கைஸ் கேரளடி இன்ஃப்ளர் பிளட் மூனோட அரையல் சூப்பராக இருக்கும் கைஸ் சரி கைஸ் அப்புறமா பார்ப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மிஸ் யூ ஆல் தேங்க்யூ